நாரதர் மகரிஷியாக நடிக்கும் அருமைக்குரிய கீத பிரியன் என்ற இசைப்பிரியனுக்கு கதாநாயகர்கள் சார்பாக ஆவியின் பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடையை கதராடையாக அணிவிக்கிறேன். பூமாடை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய புண்ணியமான பூமியாம் ஆவியர் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த விழாவை நடத்தி ஆக வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தை காண ரசிக வந்த என் உயிரில் மேலான நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்ச்சிக்கு அற்புதமான முறையில் ஒலிபெருக்க அமைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சி களத்தில் ஆழ்ந்து கொள்ளக்கூடிய எஸ் வெள்ளாவளத்தை சேர்ந்த சரவணா ஆடியன்ஸை சேர்ந்த அன்புள்ளவர்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வை உலகமெல்லாம் ஒளிபரக்கூடிய அன்பு தம்பி தமிழர் கலாச்சாரம் பாண்டி அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வினை ஏற்பாடு செய்த அன்பு நண்பர்கள் ராஜரத்னம் மற்றும் காராளமூர்த்தி அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நடிகரை தேர்வு செய்து எங்களை வழியனுப்பி நாடக அமைப்பாளர் உயர்திரு முசலி தந்த உட்பட்ட கலைஞர் எம் முத்தப்பா தேவர்களுடைய அன்பு மகன் எம் ராஜா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பில் சிறந்தாத வணக்கங்களை கரங்கூட்டி தெரிவித்து தொடர்கிறோம். எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துக்களை தெரிவித்து, ஏன்னா உலகத்திலே எத்தனை விதமான அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் உலகத்தை கலியுகத்திலே காக்கும் கடவுளாகப்பட்டவன் என் பாட்டன் கண்ணன் வச்சா பூர்வா வாமனா ரிஷிகேஷா தாமோதரா பார்த்திவா பரந்தாமா வாமா ராமா பலராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று பலவிதமான நாமங்களை அழைத்தாலும் என் குறிப்பிட்ட கொள்ளும் ஓடி வருவான் கண்ணன். கண்ணனை அழைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையை ஓம் நமோ நாராயண கண்ணா அழைப்போம் காக்கும். கண்ணா 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 பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். கல்லெல்லாம் மாணிக்கே கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. அதிகாதம் தீபம் ஆயிரம் இருவரின் தோழி மாலை இரவினில் ராஜலீலை தேவ காணம் கேட்கும் அழகிய தெல்லங்கீட்டும் தென்றல் காற்றும் கை கொழுக்கும் காலமடி வானம் பாடி ஜோடி சேரும் நேரமடி ஆசைகளோ கோடி. நிறைய ஆசைகள் இருக்கலாம், இருக்கட்டும் சொல்லுவோம். கோரையின் திருப்பாவை பாதகன் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். பாரணம் அடியாக மடமரு மதனாடி
கண்ணனை வைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். ஏன்னால் இறைவனை வழங்க வேண்டும் என்பது இன்றளவு எல்லோரும் வழங்க உண்டு. ஏன்னா கடவுளை நம்பியோர் கைவிடப்படார், நல்லவர்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கை வந்து விட்டது. காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னால் இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகிறான், மனிதன் படைத்த சிலைகளுக்கான இறைவன் வாழ்கிறான். ஆக கடவுள் என்பதை கண்ணால் பார்ப்பது உண்டா என்றால் ஒன்று உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக கலியுக தெய்வம் காக்கும் கடவுள் அரிகரசுடன் ஐயப்படி துணுவும் கழகத்துக்கு வழிகாட்டுவார். அன்புமகன் துறை அவர் தான் ஆரம்பத்திலிருந்து போயிட்டு போட்டுருக்காரு. பா வந்த உடனே ஐயப்பன் பாட்டு போடுவோம். கண்டிப்பா நாங்கள் படி இருமுடியாகி ஒருவராகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எவரையும் எல்லும் உன் திருவடிவை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் நாளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் நாளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே.
சுவாமி சரணமையப்பா. அண்ட சராசரத்திற்கும் அகில உலகமெல்லாம் போற்றக்கூடிய அகப்படையின் வம்சத்துடைய நாயகம், இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முதல் போராட்ட அகில உலக நாயகர்கள் காந்தி உறவு பேர்களை பெயர் பெற்று மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் பெயர் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் சார்பாக பொன்னாடை இணைத்து வருவர் கௌரவப்படுத்திய மாமன்னர் மருதுபாண்டி இளைஞர் பேரவை நற்பணி மண்டபர்களுக்கு என்னுடைய சிறந்தாத வணக்கங்கள். அன்பளி போட்டு பெருமை சேர்த்த அண்ணாருக்கு நன்றி. நடிக்காத வணக்கம். வாழ்க. வந்தாரை வாழக்கூடிய வெள்ளமை நாட்டிலே செந்தமிழ் நாடெனும் பொதிநிலை என்பதையும் வந்து பாயது காதல் என்பார்கள். மாமன் மருதுபாண்டி இளைஞர் பேரவை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினாலும் நாசுக்காக இதை கண்டிப்பான முறையிலே கையாளும் விதம் என்பது ஒன்று இருக்கு. கடமையை செய்யும் பொழுது அந்த கடமைகள் செய்யும் பொழுது அன்னவர் புகழ் பாடுவோம். அந்த அன்னவன் நாயகனுடைய புகழை பாடி மாமன்னருடைய புகழை பாடுவதுதான் மகிமை என்ற கருத்திலே அன்னவர் புகழ் பாடி பிறகாம் கழகத்தை விளையாட்டுவோம். நம்பிக்கை விண்மேகமே விண்மேகமே வேந்தருக்கும் இடம் சொல்லு, மாமன்னர் மருதுபாண்டியர் இருக்கும் இடம் சொல்லு.
நன்றி நன்றி. மாமன்னர் உங்களை புகழை ரொம்ப நன்றி. அரசு உள்ள இளைஞரணி சார்பாக மருதுவாணியர் ஐயா பாடலை பாடியிருக்க அன்பளி கொடுத்து பெருமை சேர்த்த அன்புகளுக்கு ஆவியூர் இல்லா பாய்ஸ் இளைஞர்கள் சார்பாக ஆதரவர்களுக்கு மாலை அணிவித்து கொண்டாடி ஆவியூர் வில்லா பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக பூமாடி சுமணி பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கு வில்லா பாய்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகளது வணக்கம். ஆக இந்த இடத்திலே காண்பித்தால் கழகம் அது நாட்கிறது நன்மை என்பார்கள். அந்த நன்மையை செய்யும் ஒரு நாரதம் வந்து விட்டாலே இந்த இடம் கதையில் இருப்பதை பார்க்கும்போது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக இருக்கலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்றால் குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெருமைகள். அப்படி தெரியும் பெருமைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு ஏற்றவாறு கதையும் கதை சார்ந்த விஷயங்களாக வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கொடி உயரும், கொடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். செங்கோல் விழித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் அவர்களே இந்த அகமடையில் வந்து சிங்கமன நாமும் தெரிவித்து விட்டேன். நான் கதையில் நடைபெற பார்க்கும் பொழுது சோழ மலநாடு சோரடித்த பட்டம் பட்டதனால் இந்த நாட்டுடைய உரிமையை பறைசாற்ற வேண்டும் என்பது பாவதற்குரிய கூற்று. எனவே நாடும் நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்குதான் அன்றே சொல்லி வைத்தார்கள், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளி, கோன் எவ்வளியோ குடிவடை எவ்வளி, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் அவர்கள் செங்கோல் விழித்து நீதி தீர்வாக மன்னர் ஆட்சி செய்த சோழ நாட்டுடைய உரிமை என்னவென்று பறைசாற்றுவோம் என்ற காரணத்தாலே கோல் மாத்திரை முழுகாரா கேட்கிறியாடா? ஒரு கை மாத்திரை முழுகிறேன், வெறும் தண்ணியா பிடிப்பேன். மீனை திங்காதா கறியை திங்காதான்னு கேட்கிறியாடா? ஆ
போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதில் சமயம் அறிந்து பேசு, இளைஞர் பேசாது இருந்து பழகின்றார்கள். சமயம் அறிக்கை கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் ஆவதன். ஆக எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்திலே அதிலிருந்து சிற்றூர் வனப்பகுதியிலே குறிஞ்சி நிலத்துக்குள்ளே கொண்டவர்கள் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. வண்டி அந்த கிடக்குதா? முதலிலே கேட்டது ஆடோடு சொல். ஆ என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு பொருத்தனை ஆராய்ந்து ஆளோடு சோ என்று அழகான பாடுகள் இருக்கிறார். இந்த இடத்தில் ஒரு தலைவியாக இருக்கிறார். அதனால் தான் அவர்களுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொறுப்புடையவர்கள் தான் தகுதிக்கு தலைமைக்கு ஏற்படுத்த வேண்டும், தலைமையை பொறுப்போடு செயல்படுத்த முடியும். ஆனால் மறுபடி கேட்டது ஆளோ லவ் சோ. பாத்தீங்களா? அதெல்லாம் அடுத்துறாங்க பாருங்க. அந்த இடத்துல லவ்வுக்கு தான் பூரா நாயா கட்டிக்கிட்டு தெரியும். பூரா இருக்கட்டும் ஏமாத்திர ஏமாத்திரன்றேன். ஏமாத்திரீங்களா? இப்படியா தமிழிலே ஏமாத்திர காமாத்திரம் இருக்கு இல்லையா? மாத்திர பண்ணாதான் சரியா வரும். நீங்க என்ன ஏமாத்திர விட்டு வாழ்க்கை உள்ளது. ஆக மொத்தத்திலே ஆளோடு சொல் என்ற முறையிலே அழகான முறையிலே கவிதை பண்பாடி கொண்டிருக்கிறார் காலமகன். இவளுடைய இனிமையான சாரீரம் இந்த அளவுக்கு புறப்படுது என்றால் ஒருவேளை பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதற்கு கொக்கரை சர்வபதியாக இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு கண்ணங்கரேர் இருக்கும் குயில் எங்கேயாவது மரம் மட்ட குலகொப்பு கிளையில எங்கடா இந்த மலரை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு கருமையாக இருக்கும். ஆனால் குயிலுடைய பொருள் ஓசி மட்டும் மிக இனிமையாக இருக்கும். ஆமையா பாத்தீங்களா? எவ்வளவு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. எப்படி கேட்கறதுக்கு ரொம்ப நாளாச்சு கேட்டு 2 மாத இடைவெளியாக இருக்கு. ஆமையா. ஆக இப்பேற்பட்ட கானம் இந்த பகுதியிலே ரொம்ப நாளா காணும். அதற்கு காரணம் கடவுள் கொடுத்த வரம், ஆவியர் மண்ணிலே ஆண்டவன் கொடுத்த வரம். இவளுக்கு சரீர வளம், சாரீர வளம், சங்கீத ஞானம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நினைச்சு பார்த்தீங்கன்னா தலைவிதி இவ்வளவு அழகா பாடுறாளாக்கும் அப்படின்னு ஆடோடு சோ என்று வரும்போது ரசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கனியா. கூட வந்த கொடுத்தாலே நல்லா தானடா இருக்கு. ஏன்னா ஆவியர் மண்ணோட மகிமை அடிக்கரும்பு தானே இனிப்பு நினைச்சா கூட வந்து கொடுத்தாலே அங்க பார்த்தீங்கன்னா சங்கம் பார்த்தீங்களா வரியுது அவளுக்கு. அதை காட்டிலும் ராதா செல்வி ராதை என்று அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த காலத்தை பார்க்கும் பொழுது நீண்ட இடைவெளிக்கும் ராதை என்ற மாதிரி சந்திக்கலாம். கதை சொன்னான் என் கதை நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு.
உன்னை தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீர் தெளித்து ஒரு கோலமிடு. ஊரடங்கு சாபத்தில நான் ஒருத்தப்பட்டு விழிச்சிருந்தேன். ஊரோடி ஓரத்திடவோ நினப்பிட படுத்திருந்தேன். காற்றெடுத்த சலசலக்கோ ஓடையெல்லாமும் சிரிப்பு புரண்டு படுத்தாலே பாவி மக ஓனினப்பு, பாவி மக ஓனினப்பு, ஓனப்பு ஓனப்பு.
எல்லாம் ரொம்ப சிறப்பு. அதாவது தீர்மானம் போட்டால் தான் இந்த பாடல் நிறைவு வரும். எனவே இந்த பக்கவார்த்தையை கலைஞர்கள் ஏற்பட்ட பாடல்கள் கிடையாது. அது அண்ணன் அப்பதே சொன்னாரு. இப்ப அதை கேட்டாரு. அதாவது வள்ளி திருமண நாடகம் வருஷம் நாங்களும் பார்க்கிறோம். அது என்னன்னு கேட்டேன், முருகனுக்கு 2 பொண்டாட்டி ஆனா குழந்தை இல்லையே அப்படின்றது அண்ணனுடைய நியாயம் தான், முறை. நல்ல கேள்வி. இல்லை, நியாயம்தான். முருகனுக்கு ஏன் மனைவிகள் இருந்து பிள்ளை இல்லை அப்படின்னா, வள்ளி என்ன கல்யாணம் பண்ணல, கதை சார்ந்த விஷயமா பேசிடுவோமே. வள்ளி என்ன கல்யாணம் பண்ணல, வர சந்திக்கவே இல்லை. நீங்க கேட்கறீங்க, அதுக்கு வரமுறையோட நான் பதில் சொல்றேன். ஆக வள்ளியை என்ன சந்திக்கல, வள்ளியை இப்போதைக்கு நம்ம திருமணம் பண்ணல. இப்ப இது வரைக்கும் இந்த கதையில் இப்ப நாரதன் வந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தெய்வானை தான் மனம் முடிச்சிருக்காரு. அப்படித்தானே இன்னைக்கு தானே வள்ளியை நான் சந்திச்சு மனம் முடிக்கணும். அப்ப தெய்வானை என்பதற்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு காரணம் உண்டு. தன்னை கேட்கிறாரு. இப்ப தெய்வானை ஆதியிலே கொடுத்த வாக்கு சரவணபவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் 2 பேரும் பெண்களுக்கு கொடுத்தாரு. அந்த 2 பெண்கள் யாரு? என் பாட்டன் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலிருந்து உதித்து வந்த அமுதவள்ளி, சுந்தரவள்ளி, 2 பெண்கள். அந்த 2 பெண்களையும் பிறக்கும் பொழுதே, அந்த கண்ணீரிலிருந்து வரும் பொழுதே ஓம் சரவணபவ மந்திர இடத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. சரவணபவ மந்திரம் என்பது யார்? முருகப்பெருமானுக்கு உண்டு. அப்ப சரவணன் என்றால் அவனுக்கே சமர்ப்பணம் இந்த 2 பெண்களும். அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, நம்மளுக்கு பிறந்தாச்சு, இந்த பிறந்த குழந்தைகளை முருகிட்ட கொண்டு எப்படி சேர்ப்பது அப்படி கதை வேணும் இல்லையா? அதற்காகத்தான் மூத்தவளாக பிறந்தவள் அமுதவள்ளி, அவளை தெய்வேந்திரனுக்கு மகளாக பிறக்க எடுக்க வைத்து சுப்பிரமணிய கடவுள் திருச்செந்தூரிலே சூரபதுமனை வதம் செய்த பின்னாலே தேவராதி தேவர்களுடைய துயரை தீர்ப்பதற்காக 33 கோடி தேவாதி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் இந்திரனுடைய தலைமையிலே அன்று தேவசபை கூடி இந்த தேவர்களின் துயரை தீர்க்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு தரோம் அப்படின்னு. என்ன பரிசு? அதனாலதான் எங்களுடைய தேவர் தீர்த்தனால எங்களுக்கே மருமகனா தேவர்களுக்கெல்லாம் மருமகனாக வந்துவிடப்பா என்று அன்று முருகப்பெருமானுக்கு தெய்வானை மனமுடித்தார்கள். இப்ப இது மனம் முடிச்சாச்சு. இப்ப மனம் முடிச்சாச்சு அப்படின்னா, மனம் முடித்தது எங்கே அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை மனம் முடிச்சாச்சு. இப்ப திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தெய்வானை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் யாருடைய அம்சம்னா, பொதுவாக சிலை கல்லுடைய வடிவம். கல்லுக்கு உயிருக்கு நம்ம கேட்டோம்னா அது ஆஸ்திகவாதியா நாஸ்திகவாதியான்னு போயிடும். ஆக ஒரு கல்லுக்கு பிறக்கும் தன்மை இருக்கிறதா என்றால் அது கிடையாது. எனவே அந்த அமுதவள்ளியாகப்பட்டவளுக்கு அந்த குழந்தை இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அதனால குழந்தை கிடையாது. ஏன்னா கல்லுக்கு உயிரும் கிடையாது, கர்ப்பத்துக்குரிய தன்மை கிடையாது. ஆனா கல்லிலே சிலை வடித்தான், ஒண்ணும் கிடையாது. இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதிசயங்கள் பல நடக்கிறது. இப்ப திருப்பூர் பக்கத்துல பல்லடத்தை தாண்டி போனீங்கன்னா கோயம்புத்தூர் குண்டடம் இருக்கு. இந்த குண்டலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாயுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது, ஆணுடைய விந்து பட்டு அந்த கரு எப்போ உருவாகிறதோ, முதல் மாசம் எப்படி இருக்கும், 2வது மாசம் எப்படி இருக்கும், 4வது மாசம் எப்படி இருக்கும், 8வது மாசம் எப்படி இருக்கும், இந்த கருவாக உருவாகக்கூடிய கர்ப்பத்துல வளரக்கூடிய குழந்தையை அன்று கல்லிலே சிலை வைத்து காட்டியிருக்கிறான் தமிழன். இது ஒரு சிற்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் யாரும் சொல்ல முடியுமா? அறிவியல் நுட்பம் கூட கண்டுபிடித்தது இந்த காலத்துலதான். எப்படி குளோனியம் முறையில பாக்குறோம், குழந்தைய பார்க்க கூடாது சட்டம் இருக்கிறது, அது வேற விஷயம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, குழந்தை எப்படி கர்ப்பத்துல இருக்குன்னு பார்க்க கூடாது சட்டம் இருக்கு. ஆனால் இதை பார்ப்பதற்கு முன்னால் கொண்டு வந்த இந்த நவீன காலத்தை காட்டி 5000 வருஷத்துக்கு முன்னாலே வடிச்சு காட்டியிருக்கான் தமிழன். எங்கே? குண்டலத்துல அந்த கோயிலுக்கு பேரு நீங்க போனா பாருங்க, கால வடுக பைரவநாதர் ஒரு ஆலயம் இருக்கு. கால வடுக பைரவநாதர் ஆலய சமயத்துல ஒரு 10 மாசத்துல எப்படி குழந்தைக்கு தன்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள்ள வளர்றதுன்றத வடித்து காட்டியிருக்கிறான் தமிழன். இதை காட்டும் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி வேணும் நமக்கு. இப்படி உலகம் பலவிதமாக இருக்கிறது. கருத்துக்கள் ஆயிரம் இவங்களோட பரிமாறிக்கணும் எனக்கு ஆசை. அதையும் சொல்ல போனா ஆவியூர் அரசோனாலே ஒவ்வொரு நடிகருக்கும் உள்ள கதைகள் இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அனுபவம் கிடைச்சிருச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் புதுசா போறவங்களுக்கு அண்ணே சொல்றாங்கண்ணே ஆவியூர் அரசம்னா கொஞ்சம் தான் இருக்கேன். ஆம்படா இங்க பூரா புராணம் கொடுக்க பெரியவர் இருப்பாரு, ஐயா ஆவியூர் பெரியவர் வருவாரு. அப்ப அந்த பயிரா நானும் சிவரஞ்சனி நானும் அபிராமி நிறைய வரும்பொழுது அப்படியே அந்த கதைக்குள்ள குறிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரியா சொல்லுவார், இந்த இடத்துல தவறுனா தவறு, உள்ள அதாவது பெரிய மனுஷன் உள்ள சொல்லுவாரு, ஐயா சொல்லிவிடுவார் இந்த இடத்துல வரலையா. அப்ப சொல்லுவோம், ஐயா அதுக்கு விழாவாரியா பேசினா காலதாமா ஐயா சுருக்கமா சொல்லிட்டோம். இருந்தாலும் அடுத்த மேட்டில் அதை சொல்லிடலாமே, கதுமுனை கலந்து வெட்டு போயிடக்கூடாது, விட்டுறாம சொல்லிருங்க பண்ணுவார். அந்த மாதிரி அன்பனை கேள்விகளை கேட்டதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுத்த நன்றி. அது பார்ப்போம்ல. அதுக்கு இன்னொரு கருத்து, குழந்தை இருக்குன்னு போராடுவான், அவ்வளவுதானே. அப்படி போராடுவான், அதுதானே வேணும். உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை, இருக்கிறத சிறப்புடன் செயல்படும். ஏன்னா இந்த பூமியில காரணம் இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது.
எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க என்பது நன்றாக நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எது இன்று உங்களுடைய இது நாடு வேறுடையாக அறிவு நாள் மற்றவுடையாக இதுதானடா உலக நீதியில் உலகத்துக்கு சொன்ன மணியின் பாட்டு கிருஷ்ண பரமாத்மா. காரணம் தான் ஆடக்கூடிய அந்த சதையாடு முன்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரத போர். அந்த மகாபாரத போருடைய மாவீரன் கருணை கண்டவுடன் எதிராளி தாளத்தில் நின்று கொண்டு அர்ஜுனுடைய கையில் உள்ள காண்டிவம் என்றவில் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்டவன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்துக்கு சொன்ன வாசம் தானே பகவத்கீதை என்ற தத்துவம் நமக்கு கிடைத்தது. பகவத்கீதை என்ற தத்துவத்தை படித்தவர்களும் பாவர்களும் பண்பாளர்களும் அறியப்படி வகையில் பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பானை எதிர்மாறாதை மரணத்தை எண்ணி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அது ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீவும் நடுவவிட்டாய், காண்டீவம் நடுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே.
மகள் கண்ணனடா கலா ரசிகர்களுக்கு இந்த பாராட்டுகள்லாம் எல்லாம் பகவானை தரட்டும். ஓம் நமோ நாராயணன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இந்த உலகமெல்லாம் இப்படி பாராட்டுவதற்கு காரணம் என்னையும் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னைதானே. அவள் அன்றி ஓர் அனுபவம் அசையாது என்பார்கள். 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து இந்த உலகம் உள்ளளவு வரைக்கும் பாராட்டப்பட வேண்டும். அதுக்குத்தானே சொன்னால் வள்ளுவன் என்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் முந்தி தவமிடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னைதானே. அன்னையின் பெருமை என்னவென்று பாடுவோம் அன்பு நண்பரோடு. 300 நாள் சுமந்து என்னை உச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்னை பக்குவமா ஈண்டெடுத்து மாறிலையோ அம்மா தோடுகையோ நான் உறக்க என கட்டி காட்டிலையும் அம்மா வீட்டிலையோ நெத்தி வேர் வெனைத்து சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீனா ஏன் பூமி, என்னைக்குமே நீனா ஏன் பூமி. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த வேளையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்தேதடியாத்தா அன்பானதா சொல்லி அணைச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டியலை சொல்லட்டுமா பட்ட கிடந்திடுமா சொந்தம் என்று வந்த வேளையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்தேதடியாத்தா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பை தூக்கமா நான் தூங்கவே இனிதாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ ஆரோ தேனி தென்பாண்டி நீனே இசைத்தேனே இளமானே நீதான் சந்தானே நெற்றி ஒன்றாம் விதை தாலேயோ தேனே தென்பாண்டி நீனே இசைத்தேனே இளமானே. ஆத்தாவோ சேர அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூ
தொட்டி மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தங்கி அசப்பாட சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்டு பூமி பூமி என்ன தாங்கி கொண்டு சாமி சாமி பித்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்சா அவை உத்தமனே தாண்டா கேடு கெட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுவத்தி போனாலும் தாயி மனசு வத்தி போகாது தூங்காமலே உன்னை காத்திருப்பேன் கவிதொலி உன்னை காத்திருக்கும் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தி முத்தி தொப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டியாராட்டி தொப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டியாராட்டி மொத மொத்த விட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு மொத மொத்த விட்டு மூச்சு
இப்படி உறவுகளுக்கு என்ன சொன்னாங்க போட்டியாக ராமதாசனிகள் பாடுண்டு ஆக இன்று தாயுள்ளத்தோட ஒரு போட்டி அதான் தாயுள்ளத்தோடு ஒரு போட்டி போட்டு விட்டோம் ஆக இந்த இப்படித்தான் போட்டிகள் ரஞ்சனமாக இருக்க வேண்டும் அது அன்பு சார்ந்த போட்டியாக இப்படித்தானே இந்த போட்டிக்கு எதிர்த்தாரு என்னோடு இனி போட்டி விடுவதற்கு யார் இருப்பார்கள் என்பதை பார்ப்பதற்கு வருகிறான் காவலம் சந்திக்க வேண்டும் கழகத்தை அப்படி கழகத்தின் மூலமாக உலகத்துக்கு நல்ல கருத்து வச்சதற்கு அவ ஒரு காவலன் ஓம் நமோ நாராயண